வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் இடம் சாதாரணமான ஒன்றல்ல. ரொமேனியா நாட்டிலுள்ள ஹோயா பாசியூ காடு. இதை பெர்முடா முக்கோணத்தின் நிலப்பரப்பு வடிவம் என்று அழைக்கிறார்கள். இங்கே நடக்கும் விஷயங்களை அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. அப்படி என்ன அங்கே இருக்கிறது? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மேய்ப்பன் தனது 200 ஆடுகளுடன் இந்த காட்டிற்குள் சென்றார். மறுநாள் ஆடுகளுமில்லை, மேய்ப்பனுமில்லை. அவர்கள் எங்கே போனார்கள்? இன்று வரை ஒரு தடம் கூட கிடைக்கவில்லை. இதுதான் இந்த காட்டின் மீதான பயத்தை உலகிற்குத் தொடங்கியது. இந்த காட்டில் உள்ள மரங்கள் நேராக வளர்வதில்லை. அவை அனைத்தும் வளைந்து சுருண்டு ஒரு கேள்விக்குறி வடிவில் இருக்கும். மர்மம். விஞ்ஞானிகள் மண்ணை ஆய்வு செய்தும் இதற்கு தெளிவான காரணம் கிடைக்கவில்லை. ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மரங்கள் இப்படி வளர்கின்றன என்பது இன்றும் மர்மம். 5 வயது சிறுமி ஒருத்தி இந்த காட்டிற்குள் விளையாடும்போது காணாமல் போனாள். அதிர்ச்சி! சரியாக 5 வருடங்களுக்குப் பிறகு அதே சிறுமி அதே ஆடைகளுடன் காட்டிற்கு வெளியே வந்தாள். அவளுக்கு வயது கூட கூடவில்லை. அவள் போட்டிருந்த டிரெஸ் கூட அழுக்காகவில்லை. அவளிடம் கேட்டால் தான் காணாமல் போனதே தெரியாது என்று கூறினாள். 1960களில் எமில் பார்னியா என்ற இராணுவ அதிகாரி இந்த காட்டின் மேல் ஒரு வட்ட வடிவ UFO பறப்பதை புகைப்படமெடுத்தார். அனுபவம். இந்த காட்டிற்குள் செல்பவர்களுக்கு திடீரென உடலில் அரிப்பு ஏற்படுவது, தீக்காயங்கள் தோன்றுவது மற்றும் யாரோ தங்களை கண்காணிப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக பல சுற்றுலா பயணிகள் கூறியுள்ளனர். இன்றும் அந்த பகுதியின் நடுவே த கிளியரிங் என்ற ஒரு வட்டமான இடம் இருக்கிறது. அங்கு எந்த புல்லும் வளர்வதில்லை. அது வேற்றுகிரகவாசிகள் வந்து இறங்கும் இடமா அல்லது வேறு உலகத்திற்குச் செல்லும் வாசலா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மர்மங்களை தெரிந்து கொள்ள ஒன் ஃபேக்ட் உலக சேனலை சப்ஸ்கிரைப்